ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரையை முட்டை சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நம்ம முட்டை சேர்த்து பண்ணுறப்ப கீரையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணிங்க. பொன்னாங்கண்ணிலேயே 2 வெரைட்டி உண்டு. ஒன்று வந்து பச்சை பொன்னாங்கண்ணி, அது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சீமை பொன்னாங்கண்ணி, அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். ஆனால் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி, இந்த பச்சையாக இருக்குல்ல, இந்த பொன்னாங்கண்ணியில் தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குது. இதை இப்போ நம்ம கைப்பாத்து எடுத்து வச்சிடலாங்க. இப்படி ஒரு இலையாக தனியாக எடுத்துருங்க. அதுதான் நம்ம பொரியல் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து அயன், கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம எண்ணெயில், இந்த இலையை எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம கை பார்த்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதை நம்ம வாஷ் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம இந்த கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த கீரையில் நம்ம கீரை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கீரையில் உள்ள மண்ணெல்லாம் கீழே போயிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து கீரையை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த தண்ணியில் எவ்வளவு மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நான் 10 நிமிஷம் ஊற வைக்க சொன்னது. இப்போது நம்ம இந்த கீரையை திருப்பி 2 தடவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண விட்டுறலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போது நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா கழுவி வச்சாச்சு. அதில் ஒரு 3 முட்டை, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. அடுத்து நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற 4 வரமிளகாயை 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போடணுன்னா போட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போது அடுத்து அந்த நம்ம கழுவி வச்ச கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. கீரை நம்ம கடாயில் போடுறப்ப இப்படி நிறைய இருக்கும். ஆனால் நம்ம லைட்டாக வதக்குனாலே அது வந்து சுருங்கிடுங்க. 1 நிமிஷம் வதக்குனாலே போதும். இந்த பாருங்கள் எவ்வளோ சுருங்கிருச்சு அப்படின்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 முட்டையை எடுத்து இதில் உடச்சி ஊற்றுறேன். முட்டை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம தனியாக பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இப்படி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் இந்த முட்டை பொரியலுக்கு, இந்த கீரை முட்டை பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பொரியல் நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப. ஃப்ரெண்ட்ஸ், வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.